1631 அக்ரா இந்தியாவின் சக்தி வாய்ந்த பேரரசுகளில் ஒன்று. முகல் எம்பயர். அந்த பேரரசின் மன்னன் ஷா ஜஹான். அவன் கையில் அதிகாரம் இருந்தது. ஆனால் அந்த நாளில் அவன் கையில் அதிகாரம் இல்லை. அவன் கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது. அவன் மிகவும் நேசித்த மனைவி மும்தாஜ் மஹால். அவள் 14வது குழந்தையை பெறும்போது உயிரிழந்தாள். ஒரு பேரரசர், உலகத்தை கட்டளையிட்டவன், அந்த நாளில் தனது வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் சொன்ன ஒரே கட்டளை, இந்த உலகம் இதுவரை பார்த்திராத ஒரு கட்டிடம் கட்டுங்கள். அது என் காதலின் சின்னமாக இருக்க வேண்டும். அதுதான் தாஜ் மஹால். ஆனால் இந்த அழகான கட்டிடத்தில் ஒரு மர்மம் மறைந்திருக்கிறது. 22 அறைகள், மூடப்பட்டவை, பூட்டப்பட்டவை, யாரும் திறக்காதவை. 400 ஆண்டுகளாக அந்த கதவுகள் திறக்கப்படவில்லை. அந்த 22 அறைகளில் என்ன இருக்கிறது? உண்மையா, மர்மமா? இன்று ஷேடோ விசாரிக்கிறான். உண்மை மறைக்கப்படாது. நான் ஷேடோ. இதுவே தி ஷேடோ ஃபைல்ஸ். மும்தாஜ் மஹால். அவளின் உண்மையான பெயர் அர்ஜுமந்த பானு பேகம், ஷாஜஹான் இன் 3வது மனைவி. ஆனால் அவள் மட்டும் தான் அவன் இதயத்தில் இருந்தவள். வரலாறு கூறுகிறது, அவன் அரசியல் முடிவுகள் கூட மும்தாஸின் ஆலோசனையை வைத்து எடுத்ததாக. அவள் ஒரு மனைவி மட்டுமல்ல, அவள் அவன் நம்பிக்கை, அவன் அமைதி. 1631 ஜூன் 17 புர்ஹான்பூர். 14வது குழந்தையை பெற்றெடுக்கும் போது மும்தாஸ் உயிரிழந்தாள். அவள் இறக்கும் தருணத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தாள் என்று கூறப்படுகிறது. என்னை மறக்காதீர்கள். அந்த வார்த்தைகள் ஒரு பேரரசரின் மனதை உடைத்துவிட்டது. ஷா ஜஹான் 8 நாட்கள் சாப்பிடவில்லை என்று கிரானிக்கல்ஸ் கூறுகின்றன. அவன் தாடி வெள்ளையாக மாறியது என்று சில வரலாற்று குறிப்புகள் சொல்கின்றன. அவன் எடுத்த முடிவு, இந்த உலகம் இருக்கும் வரை மும்தாஸின் பெயர் அழியக்கூடாது. அவன் கட்டளை, ஒரு கல்லறை அல்ல, ஒரு கவிதையை கட்டுங்கள். 22,000 ஒர்க்கர்ஸ், 32 நாடுகளிலிருந்து வந்த கிராஃப்ட்ஸ்மேன், 1000 யானைகள். ராஜஸ்தானிலிருந்து மார்பல் கொண்டு வந்தன. டர்குவாய்ஸ், ஜாஸ்பர், லேபிஸ், லஜூலி. 28 வகையான அரிய கற்கள். 22 ஆண்டுகள் கட்டுமானம். 1653 தாஜ் மஹால் முடிந்தது. ஒரு காதலின் நினைவு சின்னம் அல்லது ஒரு மர்மத்தின் தொடக்கம். தாஜ்மஹால் ஒரு அழகான கட்டிடம் மட்டுமல்ல, அது ஒரு என்ஜினியரிங் பசில். ஒரு விஷயம் கவனித்திருக்கிறீர்களா? நேராக மேலிருந்து சூரிய ஒளி விழும் நேரத்தில் தாஜ்மஹால் அண்ட் ஷேடோ மிக குறைவாக இருக்கும். ஒளிரும் மார்பிள், ஒளியை பிரதிபலிக்கும் அமைப்பு. இது ஆக்சிடென்டா அல்லது டெலிபரேட் டிசைனா? மார்னிங் பிங்க், ஆஃப்டர்நூன் ஒயிட், ஈவினிங் கோல்டன். ஒரே கட்டிடம் 3 வண்ணங்களில் மாறுகிறது. மார்பிள் லைட் ஐ ரிஃப்ளெக்ட் செய்வதால் என்று சயின்டிஸ்ட்ஸ் கூறுகின்றனர். ஆனால் 400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அளவிற்கு லைட் பிஹேவியரை ப்ரிடிக்ட் செய்தார்களா? பியட்ரா டூரா டெக்னிக், மார்பிள்குள் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் இன்லே, ஒரு ஃப்ளவர் டிசைன் மட்டும். 35 வகையான கற்கள், ஒவ்வொரு கல்லும் மில்லிமீட்டர் அளவில் கட் செய்யப்பட்டது. இன்றைய டெக்னாலஜி கூட அதே பிரெசிஷனை அச்சீவ் செய்ய சிரமப்படுகிறது. மற்றொரு மர்மம், மெயின் டோம் ஆக்சுவாட்டிஸ். ஒரு வார்த்தை சொன்னால் பல வினாடிகள் எக்கோ கேட்கும். ஒரு கல்லறை இவ்வளவு பிரசிஷன் டிசைன் செய்யப்பட வேண்டுமா? அல்லது இந்த கட்டிடம் வேறு ஒரு பர்பஸ்க்காக கட்டப்பட்டதா? இப்போது வருகிறது இந்த கதையின் மிகவும் சர்ச்சையான பகுதி. தாஜ்மஹலில் 22 அறைகள் இருக்கின்றன.
மூடப்பட்டவை, பூட்டப்பட்டவை, பொதுமக்களுக்கு திறக்கப்படாதவை. இந்த அறைகள் தாஜ்மஹாலின் கீழ்ப்பகுதியில் நீண்ட காரிடாராக அமைந்துள்ளன என்று கூறப்படுகிறது. சிலர் கூறுவது அந்த வழித்தடங்கள் யமுனா ரிவரின் திசையில் நீள்கின்றன. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன்: இவை ஸ்ட்ரக்சுரல் சாம்பர்ஸ் மட்டுமே, அதாவது கட்டிடத்தின் ஃபவுண்டேஷனை சப்போர்ட் செய்யும் பகுதி. ஆனால் ஒரு கேள்வி, ஒரு ஸ்ட்ரக்சுரல் சாம்பர் மட்டுமே என்றால் ஏன் இவ்வளவு சீக்கிரசி? ஏன் பப்ளிக் டாக்குமெண்டேஷன் மிகவும் குறைவாக உள்ளது? ஏன் டீட்டெயில்டு இன்டீரியர் ஃபோட்டோகிராஃப்ஸ் கூட வெளியிடப்படவில்லை? பல ஆண்டுகளாக RTI ரிக்வெஸ்ட் தாக்கல் செய்யப்பட்டன. சிலர் கேட்ட கேள்வி, அறைகளின் உள்ளே என்ன இருக்கிறது? அஃபிஷியல் பதில்: நோ சிக்னிஃபிகண்ட் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸில் உள்ள பகுதிகள் பொதுவாக ரிசர்ச்காக டாக்குமெண்டட் செய்யப்படும். அப்படியானால் இங்கு ஏன் சைலன்ஸ்? 1989 PN ஓக் என்ற ஹிஸ்டாரியன் ஒரு பெரிய சர்ச்சையை உருவாக்கினார். அவரின் தியரி, தஜ் மஹால் உண்மையில் ஒரு ஹிந்து டெம்பிள், தேஜோ மஹாலாயா. அவர் கூறியது, மூடப்பட்ட அறைகளில் ஹிந்து ஆர்கிடெக்சருக்கு உரிய சின்னங்கள் இருக்கலாம். ட்ரைடன்ட் சிம்பிள்ஸ், லோட்டஸ் கார்விங்ஸ், டெம்பிள் பில்லர்ஸ். அவர் கோர்ட்ஸில் பெட்டிஷன் செய்தார், அறைகளை திறந்து சயின்டிஃபிக் ஆய்வு செய்யுங்கள். ஆனால் பெட்டிஷன் நிராகரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இதே கோரிக்கை பல முறை முன்வைக்கப்பட்டது. 1978, 2015, 2017, 2020, 2022, 2023. ஒவ்வொரு முறையும் ஒரே பதில்: நோ நீட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். ஒரு கட்டிடம் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட், ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் டாக்குமெண்டேஷன் இருக்கும். ஆனால் இந்த 22 அறைகள் மட்டும் ஒரு எக்ஸ்பிஷன். சில ஹிஸ்டோரியன்ஸ் கூறுவது, பிரிட்டிஷ் காலத்தில் கூட இந்த சேம்பர்ஸ் முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. ஒரு ஸ்பெக்குலேஷன், சீல்ட் காரிடார்ஸ் உள்ளே பழைய வென்டிலேஷன் பேசேஜஸ் இருக்கலாம். மற்றொரு ஸ்பெக்குலேஷன், அங்கு ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேசஸ் அண்ட் ட்ரேசஸ் இருக்கலாம். ஆனால் எந்த தியரிக்கும் பப்ளிக் கன்ஃபர்மேஷன் இல்லை. மற்றொரு விசித்திரமான அப்சர்வேஷன், தாஜ் மஹால் காம்ப்ளெக்ஸ் அண்ட் ஆர்கிடெக்சுரல் சிமெட்ரி மிகவும் ப்ரிசைஸ். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் பர்பஸ் இருக்கிறது. அப்படியானால் 22 சீல்டு ரூம்ஸ் ஒரு ஆர்கிடெக்சுரல் கோஇன்சிடென்ஸ் மட்டும் தானா, அல்லது ஒரு டெலிபரேட் கன்சீல்மெண்ட்டா? சில ரிசர்ச்சர்ஸ் கூறுவது, சீல்ட் ஸ்பேசஸ் மான்யூமெண்ட்ஸில் பொதுவாக இருக்கும், ஆனால் அவற்றின் டீட்டெயில்ஸ் பொதுவாக பப்ளிக் ரெக்கார்ட்ஸில் இருக்கும். இங்கு டீட்டெயில்ஸ் மிக குறைவு. இதுதான் கியூரியாசிட்டியை அதிகரிக்கிறது. ஒரு சிம்பிள் கொஸ்டின், ஒரு எம்டி சேம்பர் என்றால் அதை ஓபன் செய்து கன்ஃபர்ம் செய்ய ஏன் தயக்கம்? ஒரு இன்ஸ்பெக்ஷன் மட்டும் பல கேள்விகளுக்கு பதில் தர முடியும். ஆனால் அந்த அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை. இது கான்ஸ்பிரசி அல்ல, இது ஸ்பெகுலேஷன் அல்ல, இது ஒரு ஃபேக்ட். 22 ரூம்ஸ் எக்ஸிஸ்ட், 22 ரூம்ஸ் சீல்டு. பல வருடங்களாக அதே நிலை. ஒரு ஹிஸ்டோரியன் சொன்ன வார்த்தைகள், history is not always hidden by time. Sometimes it is hidden by doors. அந்த கதவுகள் ஒரு நாள் திறக்கப்படுமா, அல்லது அவை என்றும் அமைதியாகவே இருக்குமா? இந்த மர்மத்திற்கு பல ஆண்டுகளாக பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் எந்த தியரியும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை. இப்பொழுது 3 முக்கிய தியரிஸ் பற்றி பார்ப்போம். ஒவ்வொன்றும் சில உண்மைகளை காட்டுகிறது, சில கேள்விகளை எழுப்புகிறது. தியரி 1, தேஜோ மஹாலாயா தியரி. சில ஹிஸ்டோரியன்ஸ் கூறுவது, தாஜ் மஹால் கட்டப்படுவதற்கு முன்பு அந்த இடத்தில் ஒரு ஹிந்து டெம்பிள் இருந்திருக்கலாம். ஒரு சான்ஸ்கிரிட் இன்ஸ்கிரிப்ஷன் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் தேஜோ மஹாலாயா என்று எழுதப்பட்டிருந்ததாக கிளைம். இந்த பெயரே பின்னர்
தாஜ்மஹால் ஆக மாறியதாக சிலர் நம்புகின்றனர். சில ஆர்கிடெக்சுரல் எலிமெண்ட்ஸ் டெம்பிள் டிசைனை நினைவுபடுத்துகிறது என்று கூறப்படுகிறது. லோட்டஸ் பேட்டர்ன்ஸ், சிமெட்ரிக்கல் பில்லர்ஸ், certain ornamental motifs. ஆனால் ஆர்கியாலஜிக்கல் அத்தாரிட்டிஸ் கூறுவது அந்த கல் வேறு இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கலாம். அந்த கிளைமுக்கு டெஃபினிட்டிவ் ப்ரூஃப் இல்லை. இதனால் இந்த தியரி இன்னும் டிபேட்டாகவே உள்ளது. தியரி 2, சீக்ரெட் ட்ரெஷர் தியரி. ஷாஜஹானின் வாழ்க்கையின் கடைசி பகுதி அவனுக்கு மிகவும் துயரமானது. அவன் மகன் அவுரங்கசீப் அவனை அக்ரா ஃபோர்ட்டில் சிறையில் அடைத்தான். பல ஆண்டுகள் அவன் தாஜ்மஹாலை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே வாழ்ந்தான் என்று கூறப்படுகிறது. ஒரு எம்பரர் தன் சொந்த கட்டிடத்தை தொலைவிலிருந்து பார்க்க வேண்டிய நிலை. சில ஹிஸ்டோரியன்ஸ் கூறுவது சிறைக்கு செல்லும் முன்பு அவன் தனது பர்சனல் வெல்த்-ஐ மறைத்திருக்கலாம். அந்த காலத்தில் ராயல் ட்ரெஷர்ஸ் அரண்மனைகளின் சீக்ரெட் சேம்பர்ஸில் பாதுகாக்கப்பட்டன. ஜுவல்ஸ், கோல்ட் ஆர்னமெண்ட்ஸ், ராயல் டாக்குமெண்ட்ஸ், தாஜ்மஹால் அண்ட் சீல்ட் சாம்பர்ஸ் அத்தகைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஆக இருந்திருக்குமா? இது ஒரு ஸ்பெகுலேஷன் மட்டும். ஆனால் அந்த பாசிபிலிட்டி முழுமையாக மறுக்கப்படவில்லை. தியரி 3, பிளாக் தாஜ் மஹால். ஷாஜஹானின் ஒரிஜினல் விஷன் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெஃபரன்ஸ் உள்ளது. யமுனா ரிவரின் மறுபுறம் ஒரு பிளாக் மார்பிள் மானுமெண்ட் கட்ட வேண்டும் என்ற திட்டம் இருந்ததாக சில ஹிஸ்டோரியன்ஸ் குறிப்பிடுகின்றனர். ஒயிட் தாஜ் மஹால் மும்தாஸ்க்காக, பிளாக் தாஜ் மஹால் ஷா ஜஹான்காக. 2 கட்டிடங்கள், ஒரு சிம்பாலிக் பேலன்ஸ், லைஃப் அண்ட் டெத், லவ் அண்ட் லெகசி. 1990 எக்ஸ்கவேஷன்ஸ் இல் யமுனாயின் மறுபுறத்தில் டார்க் கலர்டு ஸ்டோன் ஃப்ராக்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டதாக சில ரிப்போர்ட்ஸ் கூறுகின்றன. அவை பிளாக் மார்பிள் ஃபவுண்டேஷன் ட்ரேசஸ் ஆக இருக்கலாம் என்று சிலர் கருதினர். ஆனால் ஃபுல் ஸ்கேல் எக்ஸ்கேவேஷன் நடைபெறவில்லை. இந்த தியரி ஹிஸ்டாரிக்கல் கியூரியோசிட்டி ஆகவே உள்ளது. இந்த 3 தியரிஸ் ஒவ்வொன்றும் ஒரு பாசிபிலிட்டியை காட்டுகிறது. ஆனால் ஒரு முக்கியமான உண்மை, சீல்ட் ரூம்ஸ் உள்ளே அஃபிஷியல் பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் இல்லை. அதனால டெஃபினிட்டிவ் ஆன்சர் இல்லை. ஹிஸ்டரி சில நேரங்களில் டாக்குமெண்ட்ஸில் கிடைக்கும், சில நேரங்களில் ஸ்ட்ரக்சர்ஸில் கிடைக்கும், சில நேரங்களில் அது லாக்ட் டோர்ஸ் பின்னால் இருக்கும். தாஜ்மஹால் ஒரு காதலின் சின்னம் மட்டுமல்ல, அது ஒரு அன்ஆன்சர்ட் கொஸ்டின், ஒரு சைலண்ட் மிஸ்டரி, ஒரு ஸ்ட்ரக்சர். பல நூற்றாண்டுகளாக நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறது. உண்மை அந்த கதவுகளுக்கு பின்னால் இருக்கிறதா? பலருக்கு தெரியாத ஒரு உண்மை. விசிட்டர்ஸ் பார்க்கும் டோம்ப் மும்தாஜ் மஹாலின் உண்மையான கல்லறை இல்லை. அது ஒரு சினோடேஃப், ஒரு சிம்பாலிக் ஸ்ட்ரக்சர். உண்மையான பியூரியல் சாம்பர் பேஸ்மெண்டில் இருக்கிறது. அந்த பகுதி பொதுமக்களுக்கு திறக்கப்படாது. 1666 ஷா ஜஹான் இறந்தான். அவனையும் தாஜ்மஹல்லில் புதைத்தனர். ஆனால் தாஜ்மஹால் மும்தாஸ்காக மட்டும் டிசைன் செய்யப்பட்டது. ஷா ஜஹான் இன் சினோடஃப் பெர்ஃபெக்ட் சிமெட்ரியை பிரேக் செய்கிறது. தாஜ்மஹால் அண்ட் ஆர்கிடெக்சர் மிகவும் ப்ரெசிஸ் சிமெட்ரியை ஃபாலோ செய்கிறது. ஆனால் ஒரே ஒரு எக்ஸ்பிஷன், ஷா ஜஹான் இன் பியூரியல் பிளேஸ்மெண்ட். ஒரு எம்பரர் அவன் கட்டிய காதலின் நினைவு சின்னத்தில் அவனுக்கும் இடம் கிடைத்தது. ஒரு லவ் ஸ்டோரி ஒரு ஆர்கிடெக்சுரல் மிஸ்டரியா மாறியது. 22 லாக்ட் ரூம்ஸ். அவை வெறும் காலியான அறைகளா, அல்லது வரலாறு மறைத்த ஒரு உண்மையா? நாம் பார்க்கும் தாஜ்மஹால் ஒரு மான்யூமெண்ட் மட்டுமா, அல்லது ஒரு அன்ஆன்ஸ்வர்ட் குவெஸ்டியன் ஆக இருக்கிறதா? தாஜ்மஹால்
அன்பின் சின்னம் என்று உலகம் சொல்கிறது. ஆனால் ஷேடோ சொல்கிறான், இது ஒரு மர்மத்தின் சின்னம். 22 அறைகள், பல ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட பெர்மிஷன்ஸ், பல அன்ஆன்சர்ட் குவெஸ்டியன்ஸ். என்ன மறைக்கப்படுகிறது? ஒரு டெம்பிள், ஒரு ட்ரெஷர், ஒரு சீக்ரெட் ஹிஸ்டரி, அல்லது நாம் இன்னும் கண்டுபிடிக்காத உண்மை? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த 22 அறைகளில் என்ன இருக்கலாம்? கமெண்டில் உங்கள் தியரி சொல்லுங்கள். நான் ஷேடோ. இது தி ஷேடோ ஃபைல்ஸ். உண்மையை மறைக்க முடியாது.